கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் இருந்தாங்க. நம்ம வெதர் கேட்டா சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனா ஆக்ட்ரஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கல்ல, மோஸ்ட்லி வந்து அந்த புறாவுடைய எச்சத்தால தான். அதாவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம் மேக் ஓவர் தான். நாங்க இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல 2 bedrooms இருக்கு. ஸோ ஒரு மாஸ்டர் பெட்ரூமோடைய மேக் ஓவர் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து என்னோட பெட்ரூம்ல வச்சிருக்கேன், எதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். பாத்தீங்கன்னா வால் கலருக்கு மேட்சா தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இதனோட இதையும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இதனோட இந்த பிராண்ட் என்ன பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா போர்டிகோ லாவெண்டர். ஸோ இதையும் பிரிச்சு நம்ம இன்னைக்கு செட் பண்ணிடலாம். இது நல்ல ரெட் கலரு. அப்படியே பாத்தீங்கன்னா மேட்ச் டு என்னுடைய வால்க்கு. பெட்ரூம் வந்து நம்ம நல்ல ரெஸ்ட் எடுக்கிற இடம். நம்ம ஒர்க் பண்றவங்களாகட்டும் இல்ல படிக்கிறவங்களாகட்டும் யாரானாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 hours வந்து நம்ம இந்த பெட்ல தூங்க போறோம், இந்த ரூம்ல இருக்க போறோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா சுத்தமா இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்க வந்து தலைக்கு வந்து இலவ மஞ்சு தலைக்காணி யூஸ் பண்ணுவோம். அதை விட்டா இந்த பெப்ஸ்ல வந்து வருது. இது பாத்தீங்கன்னா ஸ்பாண்டிலிட்டிஸ்லாம் வராது. இந்த கழுத்தோடைய பிரச்சனை எல்லாமே சரியாகும். இதுல 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து இங்க நடுவில் பெண்டா இருக்கு. இது வந்து நார்மல் மாடல். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதுல கம்ஃபர்ட்டா இருக்கு. தூங்கும் பொழுது கழுத்து வலி இருக்கிறது கிடையாது. பின்னாடி இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ்லாம் எனக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த பெப்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிடினா மேட்ரஸஸ். இது மேட்ரஸோட பேர் வந்து ஃபிடினா. ஸோ இது ஃபோமாக நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு சூப்பரா இருக்கு. இதனுடைய கலர் காம்பினேஷன் இந்த வால்க்கும் இதுக்கும் மேட்சிங்கா இருக்கிற மாதிரி வாங்கணும். சூப்பரா அமைஞ்சிருச்சு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பெட்டுக்கு கீழே எங்களுக்கு இது மாதிரி ஒரு டிராயர் இருக்கு. நான் எப்பயுமே டிராயர்ல வந்து நிறைய டம்ப் பண்ண மாட்டேன், நிறைய வந்து பொருட்கள் வைக்க மாட்டேன். நாங்க யூஸ் பண்ற தலைக்காணி தான் இது. பாத்தீங்கன்னா இலவ மஞ்சள் தலைக்காணி, இதையும் யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஸோ அந்த தலைக்காணிங்க, அப்புறம் கொஞ்சம் பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட் எல்லாம் வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வச்சிருப்பேன். மற்ற ஸ்பேஸ் இருந்தாலும் மற்ற எதுவும் தேவையில்லாத பொருட்களை இங்க வைக்கிறது நல்லது கிடையாது. ஸோ வைக்க வேண்டாம். இது வந்து ஃப்ரீயா இருக்கணும். இங்க பெட் விட்டு இறங்கும் பொழுது கொஞ்சம் கால் வந்து சாஃப்டா இருக்கணும்னு இங்க ஒரு மேட்ரஸ் போட்டுடலாம். இது நல்லா காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது காலெல்லாம் ஊன்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இங்க கொஞ்சம் காலை ஊனிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கும் பொழுது நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கர்டைன் பாத்தீங்கன்னா இந்த வால்க்கு ஏற்ற மாதிரியே போட்டிருப்போம். இந்த வால்க்கு என்ன கலரோ அந்த கலர் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து கர்டைனு. நல்ல காட்டன் கர்டைன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வெயில் நாளுக்கு கொஞ்சம் அனல் இல்லாம இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கரண்ட் இருக்காது. அப்பெல்லாம் வந்து மற்ற பாலிஸ்டர்னா அங்க வேற மாதிரி ஒரு அனலா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கர்டைன் வந்து இந்த மாதிரி ஜன்னலுக்கு இருக்கிறது, பெட்ரூம்ல போடுறது வந்து நம்ம காட்டன்ல போடுறது ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லாம இது வந்து எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பன் ஏரியா. இதை திறந்தோம்னா
4வது மாடியில இருந்தாலும் எங்களுக்கு கொசு நிறைய இருக்கும். ஸோ அதனால நாங்கள் கொசுவலை எல்லா ஜன்னலுக்குமே அடிச்சிருப்போம். ஸோ இந்த ஜன்னலுக்கும் அதே மாதிரி அடிச்சாச்சு. அடிச்சுட்டு எப்பயுமே இது சாத்தி தான் இருக்கும். ஏன்னா நான் சாத்தி வைக்கிறோம்னா இந்த பக்கம் வந்து நிறைய காத்து வரும், டஸ்ட் வரும். அவங்க வீடு கட்டுறாங்க, பக்கத்துல வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த டஸ்ட்டை அவாய்ட் பண்றதுக்காக மோஸ்ட்லி இது சாத்தி தான் இருக்கும். இன்னொரு ஜன்னல் இருக்கு சைட்ல, அதை நாங்க திறந்து வச்சுப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல காத்து வரும். இதுவும் மெயின் ரோடு மாதிரி தான் எங்களுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் நாங்க திறந்து வச்சிருப்போம். அது இல்லாம இங்க புறாக்காக ஒரு ஃபென்ஸ் போட்டிருப்போம். எங்க அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய புறா இருக்கும், நிறைய எச்சம் பண்ணிடும். இது ஏன் நாங்க போட்டோம்னா, பாலினுக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும். இந்த பக்கம் ஜன்னலுக்குமே நாங்க அந்த புறா வலை அடிச்சு வச்சிருப்போம். ஏன்னா அந்த புறாவுடைய எச்சம் வந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து புறா உட்காந்துட்டு புறா வந்து கக்கா போயிடும். ஸோ அதை வந்து ஸ்மெல் பண்ணும் பொழுது அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது, கான்ஸ்டன்டா சளி பிடிக்கிறது, நுரையீரல் வந்து பாதிப்படைகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப கூட இந்த மீனா ஆக்ட்ரஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கல்ல, மோஸ்ட்லி வந்து அந்த புறாவுடைய எச்சத்தால தான், அதாவது அது போற பூப்பால தான் வந்து அவங்களுக்கு ரீசிங் ஜாஸ்தியா இருந்துச்சு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, நுரையீரலே வந்து செயலிழந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பாலினுக்கு சின்ன வயசுல இந்த பிரச்சனை இருந்துச்சு. டாக்டர் கேட்டாங்க, நீங்க வந்து உங்க பெட்ரூம்ல எல்லாம் புறா உட்காருமா, பறவைகள் வருமானா? ஆமா, ரொம்ப நியரா உட்காருவாங்க. புறா வராம இருக்கிறதுக்கு ஒரு வலை, அதுக்கப்புறம் கொசு வலை, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கர்டைன்ஸ். அப்பார்ட்மெண்ட்ங்கிறதால இங்க திறந்தா அங்க தெரியும், அவங்க வீட்டுல இருந்து இங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து க்ளோஸ்டா இருக்கிறது நல்லது. தேவைப்படும் போது திறந்துக்கணும், தேவைப்படாத போது மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அலெக்ஸா வச்சிருக்கோம். இது வந்து கூகுள் நம்மளுக்கு எது எதெல்லாம் சொல்லுதோ எல்லாமே இது சொல்லும். நம்ம வெதர் கேட்டா சொல்லும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணும். எல்லாத்துக்குமே இந்த அலெக்ஸா வந்து யூஸ் ஆகுது. பசங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இதை வச்சுட்டு கொஞ்ச நாள் விளையாடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ், காலைல எழுந்தோடனே கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃப்ளவர்ஸ். பாலின் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. அப்புறம் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபேன் ஒன்று இருந்தாலும் இது மாதிரி ஒரு வால் மவுண்ட் ஃபேன் ஒன்று வச்சுருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபேன் தேவைப்படுது இந்த பர்டிகுலரா அப்படிங்கும் பொழுது, இல்லை அது வேலை செய்யலைன்னா ஒன்று வேணுன்றதுக்காக வால் மவுண்ட் ஃபேன் ஒன்று. ஏசி வந்து இந்த பக்கம் போட்டிருப்போம். இப்போ நாங்கள் இந்த பக்கம் படுக்கிறதால இதான் எங்களுக்கு இப்போ பிரச்சனையா இருக்கு. நேரா இந்த காற்று வந்து மூக்கில் படுது. மோஸ்ட்லி வந்து அது மாதிரி வச்சுக்கிறது நல்லதில்லை. ஒன்று இந்த சைட் வால்ல, இல்லை இந்த சைட் வால்ல, இல்லை அந்த பக்கம் வச்சிருக்கணும். நம்ம ஏசிக்கு நேராக படுக்கும் பொழுது இங்கேருந்து வர காற்று வந்து மூக்கில் படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நாங்கள் இந்த பக்கமும் தலையை வச்சு படுத்துப்போம். அது ஒவ்வொரு சிச்சுவேஷன் பொறுத்து. சம்டைம்ஸ் இந்த பக்கம் படுத்துப்போம், சம்டைம்ஸ் அந்த பக்கம் படுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்வீட் மெமரி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருந்தாங்க. இந்த கல்யாணத்தப்ப அவங்களுடைய மாமா மகன் வந்து இதை வந்து எங்களுக்கு செட் பண்ணி இந்த ஃப்ரேம் கொடுத்தாரு போட்டு. முன்னாடியே எங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அழகா பைபிள் வேர்ட்ஸ் போட்டு செட் பண்ணி கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் ஷெல்ஃபிங், நாங்கள் என்னென்னலாம் மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோன்றத இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கேன்றத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு மிரரு. இங்கே வந்து இங்கே உட்காந்து நம்ம வந்து சேர் இங்கே போட்டுக்கலாம், இல்லை ஸ்டூல் போட்டுக்கலாம், உட்காந்துட்டு மேக்கப் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அலாம் கிளாக் தான் வச்சிருப்போம். அது இல்லாமல் ஏசி ரிமோட். ஸோ மற்றபடி இங்கே வெளியில் எதுவும் இருக்காது, எல்லாமே நீட்டாக உள்ள ஆர்கனைஸ்டாக இருக்கும். இங்கே நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோன் வைக்கிறது கிடையாது. ஃபோன் வந்து தூங்கும் பொழுது ஹாலில் தான் இருக்கும். அதனால தான் இந்த அலாம் கிளாக் வச்சுருக்கோம். இது உங்களுக்கு ஒரு டிப்பு. ஃபோன் வச்சுட்டு தூங்காதீங்க, அதில் இருக்க ரேடியேஷன் வந்து நம்மளை எப்படியும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஹாலில் வச்சாலே நம்மளுக்கு ரேடியேஷன் வரும். இன்னும் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரேடியேஷன் வர வாய்ப்பு இருக்குது, அதனால வச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்விட்ச் இங்க ஒன்று வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது சார்ஜ் போட்டுக்க, பகல்லையோ இல்லை மற்ற இடத்துல வேலை பார்க்கல வேணும்னா இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்க, இல்லை வேற ஏதாவது ஹேர் ட்ரையர் போட, இந்த மாதிரி விஷயத்துக்கு இங்கே வச்சிருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 விதமான லைட்டு. சம்டைம்ஸ் வந்து நைட்ல வந்து நாங்கள் ஃபோன் பார்ப்போம், அப்புறம் தூங்கும் பொழுது வந்து வச்சிருவோங்க. அதுக்காக 2 வித லைட்டு. இது வந்து வார்ம் லைட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுல இது மாதிரி எல்இடி லைட்டா வரும், 2 in 1 இது. ஸோ இந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சுட்டு நம்ம போனோ லேப்டாப்லயும் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போய் வெளியில வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காகவே இந்த வார்ம் லைட் வந்து நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இல்லாம இருக்கும்.
தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் நாங்கள். இங்க வந்து இன்டீரியர் இந்த உள்ள வந்து மேல சீலிங் வந்து இப்படி இருக்கு. இதுக்குள்ள வந்து லைட் இருக்கு. ஸோ நம்ம எந்த லைட் வேணுமோ மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ப்ளூ வேணுமா, கிரீன் வேணுமா, எல்லோ வேணுமா, பர்பிள் வேணுமா, ரெட் வேணுமா, கிரீன் வேணுமா, ப்ளூ வேணுமா, என்ன லைட் வேணுமோ அதை வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயாதான் யூஸ் பண்ணுவோம், டெய்லி அப்படின்ல. ஏன்னா நைட் லேம்ப் இல்லாம தூங்குறது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி வந்து பெட்ரூம்ல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரு அமைதியான தூக்கம் கிடைக்கும். அப்படி இருந்தா என்ன லைட் போடலாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அதையே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வந்து ஒரு கிளாக் இருக்கு, டிஜிட்டல் கிளாக். இதுல டெம்பரேச்சர், டே என்னன்னு காமிக்கும், என்ன டைமு, என்ன நிமிஷம், என்ன செகண்ட்னு காமிக்கும். அப்புறம் டேட்டு, மந்த், இயர் காமிக்கும். இது நல்லா இருக்கு. ரொம்ப நாளா இந்த கிளாக் எங்க வீட்டுல இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்கு, டாய்லெட் வித் பாத்ரூம் அந்த மாதிரி அட்டாச்சா இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய பெட்ரூமோடைய மேக் ஓவர். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க வீட்டுல நீங்க எப்படி எல்லாம் மேக் ஓவர் பண்ணீங்க, இன்னும் என்ன ஐடியாஸ் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம், ட்ரை பண்றோம். அப்புறம் இந்த பெட்ரூம்ல எந்த வித லைட் வந்து எரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ப்ளூ ஆர் ரெட் ஆர் கிரீன் எது வந்து நல்லா இருக்கும்ன்றத சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் வந்து உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கட்டாயம் ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Take care.